அரசுல நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அது ஓகே தான். ஆனா இந்த அளவுக்கு தன்னுடைய புருஷனை அல்லது இந்த அளவுக்கு தன்னுடைய தலைவனை கேவலப்படுத்தின ஒரு கட்சி கூட கூட்டணி சேருவாங்கிறது உலக மக்கள், இந்திய மக்கள் யாருமே எதிர்பார்க்கல. பணம் பத்தும் செய்யும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக காலையிலே வந்த ஒரு செய்தி என்னன்னா, தேமுதிக திமுக கூட்டணி அமைந்து விட்டது என்று காலையிலே ஃபுல்லா செய்தி. ஒரு திமுகங்கிற தீய சக்தியை எதிர்த்து தான் கேப்டன் இந்த கட்சியை ஆரம்பிச்சாப்ல. அவங்களுக்கான முதல் பிரச்சனை எங்க இருந்து வருதுன்னா, அவருடைய ஆண்டாள் திருமண மண்டபத்தை சாலை அமைக்கணும், மேம்பாலம் அமைக்கணும்ட்டு அந்த திருமண மண்டபத்தை திமுக கருணாநிதி தலைமையில உள்ள ஆட்சியில இருக்கும்போது திமுக அந்த இதை உடைக்குது. அதாவது அவங்களுடைய கல்யாண மண்டபத்தை உடைக்குது. அந்த கல்யாண மண்டபம் அப்படிங்கிறது நினைச்சிருந்தா திமுக அரசாங்கத்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வேற வழியா கூட கொண்டு போய் அந்த பாலத்தை செஞ்சு முடிக்கலாம். ஆனா வேணுங்கன்னே அந்த கல்யாணம் முடியுது. அதனால கோபம் அடைகிறார். ஏன்னா அதுக்கு முன்னே கொஞ்சம் அரசியல் வர்றதுக்கான தன்னுடைய வேலைகள் எல்லாம் கேப்டன் அவர்களே செஞ்சுட்டு இருக்காப்புல. அரசியல்ல வர்றதுக்கான அனைத்து ஆயத்தப்படிகளும் செஞ்சுட்டு இருக்காப்புல. எல்லா படங்கள்லயும் நான் அரசியல் வருவங்கிறது தன்னுடைய தொண்டர்களை நீங்க ரெடியா இருங்க, அரசியல்ல அடுத்து இந்த எல்லா மொத்த கட்சிகளுக்கு மாற்று நான் தான் அடுத்த அரசியல்ல நம்ம வெற்றி பெற போறோம் அப்படின்ட்டு இன்டைரக்டா அவருக்கு பரவல செய்யாப்புல, அவருக்கு தனி கொடிகள்லாம் அறிமுகப்படுத்தி வைக்காப்புல. அது திமுகவை உருது. அதனால எனக்குன்னே கேப்டனை சீன்றாங்க. அதன் மூலயமா அவருடைய அந்த கல்யாண மண்டபம் உடைக்கப்படுது. அதனால கோபம் கொண்டு தன்னுடைய இந்த திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து அகற்றும் அப்படின்ட்டு முதல்ல ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படின்ட்டு தன்னுடைய கட்சியோட கொடியும் ஆரம்பிக்காரு, வெளியிடுறாப்புல. இந்த திமுக எதிராக தான் தன்னுடைய கட்சியே ஆரம்பிக்கிறாரு. ஆனா இன்னைக்கு நிலைமைய பார்த்தீங்கன்னா, அந்த திமுக கூட தேமுதிக கூட்டணி முடியல. எங்களெல்லாம் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. 2006 முதல்ல தேமுதிக கொடி அறிமுகப்படுத்தப்படுறது. அடுத்த வருஷமே தேர்தலில் சந்திக்காப்புல நல்ல விலைக்கு இந்த தேமுதிகவை அம்மையார் விட்டுட்டாங்க. ஏன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கட்சியை கேப்டன் அவர்கள் கொண்டு வந்திருப்பாப்புல. நல்ல ஃபார்ம்ல இருந்துச்சு இல்லையா? ஏன்னா ஒரு நடிகர் எதிர்கட்சி தலைவரா ஆன சரித்திரமே கிடையாது. முறையா அந்த மாதிரி கட்சி ஆரம்பிச்ச சில நாட்கள்லயே சில வருடங்கள்லயே தன்னுடைய கட்சி அந்த அளவுக்கு டெவலப் பண்ணி கொண்டு போறாப்புல. ஒரு நடிகன் ஆரம்பிச்ச கட்சி எதிர்கட்சி ஆகுது. 21 எம்எல்ஏ 41 சீட்ல போட்டி போடுது. அதிமுக 21 எம்எல்ஏக்களை வச்சு எதிர்கட்சி தலைவராவது எந்த கட்சியை எதிர்த்து போட்டி போட்டாரோ அந்த கட்சியை ஒயிட் வாஷ் பண்ணி தூக்கி தொடங்கி ஏறுறாரு. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மனுஷன். எந்த எந்த ஆளுங்கட்சியை தூக்கி எரிஞ்ச இந்த தேமுதிக எந்த ஆளுங்கட்சிய தூய சக்தியை தூக்கி எரிந்து ஆளுங்கட்சியில இருந்தது ஒரு எதிர்கட்சி கூட இல்லாம ஆக்கின அந்த தேமுதிக தான் இன்னைக்கு அதே கட்சி கூட சரண்டர் ஆகி அடுத்து தேர்தலை சந்திக்க போகுது. உண்மையிலே இதுல என்ன அப்படின்னா, தேமுதிக தொண்டர்கள் ரொம்ப ஒரு மன வேதனையில இருக்கிறது வெட்ட வெளிச்சமா தெரியுது. அம்மையார் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் திமுகவோட இணையறதுக்கு காரணம் என்னவென்றால் என்னுடைய மாவட்ட செயலாளர்கள், என்னுடைய தேமுதிக தொண்டர்கள், விஜயகாந்த் தொண்டர்கள் அந்த கள ஆய்வுல இருக்கும்போது கேட்டேன். எல்லாருமே நீங்க திமுகவோட கூட்டணி போங்கன்னு சொல்றாங்க. அதுல ஒரு ஓட்டு எடுப்பு நடத்தணும். எல்லாருமே தொண்டர்களும் மாவட்ட செயலாளர்களும் திமுக கூட நீங்க போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்ட்டு இந்த அம்மா சொல்லுது. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஏன்னா நீங்க என்ன ஏற்கனவே இந்த தொண்டர்கள்ட்ட கேட்டுதான் கட்சியை கூட்டணி ஆட்சியில வச்சிருந்தாங்க. தொண்டர்கள்ட்ட கேட்டுதான் இவங்க பல கூட்டணியில வச்சிருந்தாங்க. ஏன்னா இவங்க போகாத கூட்டணியும் கிடையாது, இவங்க சேராத கூட்டணியும் கிடையாது. ஏன் நாளைக்கே வேணும்னா இவங்க இதோட ஒரு மோசமான கட்சியில பெட்டி தர அப்படின்னா தொண்டர்கள்லாம் கேட்க மாட்டாங்க, இவங்களே போய் கூட்டணி வச்சிருவாங்க. அந்த மாதிரிதான் அம்மா அதை கொஞ்சம் ஃபேமஸான ஆளு. இப்போ
கேப்டன் கையில இருந்து அம்மா கையில போச்சு, அம்மா கையில இருந்து கட்சி முழுசா வந்து அவருடைய தம்பி கையில போயிட்டு, அதனால கேப்டனுடைய மச்சினன் அந்நியார் சேர்ந்து கட்சி எந்த நிலைமைக்கு கொண்டு வருவாங்கிறது இது ஒரு ஒரு நிகழ்ந்த ஒரு சான்று. 2021 எதிர்கட்சியா இருந்து கெத்தா காட்டும்போது அப்புறம் வந்து ஜெயலலிதா அம்மையாரோட ஒரு சின்ன மனக்கசப்பு வருது. உடனே அடுத்து வந்து அவரு போல்டான ஆள் அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த அம்மையார்கிட்ட இருந்து சில பிரச்சனை சில எம்எல்ஏக்கள் வந்து அங்க மாறுறாங்க. கிட்டத்தட்ட என்ன சொல்ல போனா அவங்க வந்து ராஜினாமா பண்றாங்க. அதனால எதிர்கட்சி அந்தஸ்தை வந்து தேமுதிக இழக்குது. அவரு எதிர்கட்சி தலைவர்ங்கிறதையும் அவர் வந்து நான் எதிர்கட்சி தலைவர் ராஜினாமா பண்றாரு. அப்படி அரசியல் சூழ்ச்சிகள் அப்படிலாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அரசியல்லாம் ஓடி இருந்த அந்த காலகட்டத்துல மீண்டும் வந்து விஜயகாந்த உசுப்பேத்தி விட்டு அதுல நமக்கு சொல்ல வேண்டாம். விஜயகாந்த உசுப்பேத்தி விட்டு யாருன்னா இந்த திருமாவளவன், இந்த வைகோ, ரெண்டு ஒண்ணுக்கு ஆகாத அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் இதெல்லாம் சேர்ந்து நீங்க தான் சிங்கம் புலி கரடின்னு சொல்லி நல்லா இருந்தவங்களை உசுப்பேத்தி விட்டு மக்கள் நல கூட்டணி அப்படின்ட்டு ஒரு கூட்டணியை உருவாக்கி தலைவர் தலைமையிலதான் நாங்க ஆட்சி அமைப்போம், இவர் தான் கேப்டன், கேப்டன் தலைமையில கேப்டன் நம்ம தான் இருப்பாருன்ட்டு 3வது ஒரு அணி அமைச்சு தேர்தலில் போட்டி போடுறாங்க. தேர்தலில் போட்டி போட்டால் என்ன நடக்கும்? ஓரளவுக்கு அந்த டைம் மக்கள் வந்து ஒரு கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாங்க. எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சு, ஏன்னா அதுக்கு முன்ன சில திமுக ஒயிட் வாஷ் பண்ணால இந்த திருப்பும் இவர் வந்து அதிமுகவை தோக்கடிச்சு இவர் ஒரு சிஎம் கேண்டிடேட்டா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடிச்சிருக்கும் போது யாரும் எதிர்பார்த்த விதமாக அதுல வந்து இது வந்து ஒரு மோசமான தோல்வியை விஜயாந்த தலைமையிலான மக்கள் நல கூட்டணி தோல்வி அடையுது. மீண்டும் ஜெயலலிதா அவங்க வந்து ஆட்சி அமைக்காங்க. அதுல வந்து வெறும் 6% ஓட்டு தான் வாங்கி ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுது. அதே மாதிரி அதுக்கப்புறம் என்னன்னா அடுத்து வந்து தேமுதிக பிளஸ் அமமுகவோட கூட்டணி அமைக்காங்க. அதுலயும் ஒரு அந்த கூட்டணி எதுக்காகன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த கட்சியை விளக்கணும்னா அந்த கூட்டணி கண்டிப்பா அமைஞ்சிருக்காது. பெட்டி நிறைய தாரனாரு. அதனால அந்த பெட்டிக்காக போறதுனாலதான் கட்சி அகல பாதாளத்துக்குள்ள போயிட்டு அப்படின்ட்டு சொல்ல முடியும். அதுலயும் 5.6% ஓட்டை வாங்கி தோல்வி வரிசது. கடைசியா சந்திச்சது வந்து வெற்றி தான். ஒரு 2000 ஓட்டுறதுல தான் கடைசி தேர்தலில் அதிமுக கூட்டணியில இருந்தாப்புல. இப்ப இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணி கண்டிப்பா நிறைய ஒரு சீட்டுகளை வாங்குறதுக்கான வாய்ப்பு நிறைய இருந்திருக்கும். ஆனா அந்த அம்மாவோட கணிப்பு என்னன்றத மொத்தத்துல தேமுதிக வித்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதுல பெரிய காமெடி என்னன்னா எந்த திமுகவோட போய் சேர்ந்திருக்காப்லையோ அந்த திமுகவின் முதலமைச்சர் ஐயா மு க கருணாநிதி அவர்கள் இவருக்கு எதிராக ஒரு நடிகர் தேவைப்படும் அப்படின்ட்டு வடிவேல கொஞ்சம் வச்சு என்ன கேவலப்படுத்தாரு எப்பா. அந்த வீடியோக்குள்ள இப்போ இன்னைக்கு பல இடங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. அதை பார்க்க முடியல. வடிவேல் அந்த அளவுக்கு அவன் குடிகாரன் அவன் இதுதான் அப்படின்ட்டு பொறுமையில பேச்சு அவரு வந்து வடிவேல் அவர் வந்து ஒரு மேடையில பேசுறாப்புல அதை வந்து திமுக காரங்க அம்மையார் கனிமொழி எல்லாம் வந்து ரசிச்சு கைதிட அந்த அளவுக்கு ஒரு கேவலப்படுத்தின ஒரு கட்சியோட போய் இன்னைக்கு வந்து இணைஞ்சிருக்காப்புல. இதுல வந்து திமுக நம்பி இறங்கின வடிவேலும் இன்னைக்கு அவுட்டு. திமுக நம்பி இறங்கி வடிவேல் தான் விஜயகாந்த் அந்த அளவுக்கு குடிகாரன் அது இதுன்னு பேசினாரு. இன்னைக்கு அதே கட்சி கூட இவங்க கூட்டணி வச்சுட்டாங்க. இதுல வடிவேலும் அவுட்டு. இதுதான் யாரை நம்பி யாரும் எப்படி இறங்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. மொத்தத்துல நல்ல விலைக்கு தேமுதிகவை விற்று விட்டனர். அம்மையார் பிரேமலதாவும் அவருடைய கேப்டன் அவருடைய மைத்தனர் சதீஷ் அவர்களும் சேர்ந்துதான் சொல்ல முடியும். பழம் நழுவி பால்ல விழுந்ததா அல்லது பால் டாயில விழுந்ததான்ட்டு வரும் காலத்தை தெரிஞ்சோம். சரி, தேமுதிக வச்சு காங்கிரஸை மிரட்டுறாங்க, காங்கிரஸை வச்சு தேமுதிக ஏற்கனவே உள்ள 14, இது ஒண்ணு சரி ஏற்கனவே 13, இது ஒண்ணு 14 இருந்து எல்லாமே திமுக கூட்டணியில ரெட்டை இலக்கத்துல தான் வேணுமா, இவருக்கும் ரெட்டை இலக்கம் தான் வேணுமா. காமெடி பார்க்க நல்லாதான் இருக்கும் வரும் காலத்துல. அது சேர்ந்துருக்கலாம். நாம தான் கண்ணு கட்ட தூர்ன எதிரியே இல்லைன்னு இந்த திமுக
இதுல கூட்டணி வச்சு இத்தனை கட்சிகளை வச்சு எப்படி என்ன இதுல கொண்டு வந்து எப்படி ஜெயிக்க போது தெரியல. ஓகே, மீண்டும் நாளைக்கு என்ன நிகழ்வு நடக்குதோ அதை நம்ம வீடியோ பதிவு பண்ணி உங்களுக்கு கொடுப்போம். நம்ம சேனலுக்கு தான் புதுசாக நம்ம கண்டிப்பா ஆதரவு கொடுங்க.